கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இது ஒரு அருமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அநேக வேளையில எத்தனையோ பேர்கிட்ட போய் கேட்குறோம், எனக்காக ஏதாவது செய்யுங்க, கொஞ்சம் எனக்காக செய்ய மாட்டீங்களா? ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்பாங்க, ஏய் எனக்காக பண்ணுடா இதை, அவன் பண்ணுறேன்னுவான். ஆனால் கொஞ்சம் நிமிஷத்தில் மறந்து போயிட்டு, ஐயோ சாரிடா மறந்துட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பார்த்து கேட்கலாம், எனக்காக இதை செய். யாக்கோபு கேட்டார், ஏசாவை பார்த்து கேட்கிறார், எனக்காக நீ நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வான்னு சொல்றார். அவர் ஒன்றும் பெருசா கேட்கல, நல்ல சாப்பாடு கேட்டார். அதை கூட டைமுக்கு கொண்டு வந்து கொடுக்க ஏசாவால முடியல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளைகளில் மனுஷர்களிடத்துல நாம் எதையாவது எனக்காக செய்யுங்க, எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க, இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு போய் கேட்டோன்னா, சரி சரி உங்களுக்கு பண்ணாமலா இருப்போம்னு சொல்லிட்டு மறந்துடுவாங்க. ஏதோ ஒரு காரியத்துக்காக போய் நிற்போம். நமக்கு வர வேண்டிய கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய பணம் வரல, பென்ஷன் வரல, ஏதோ ஒரு தேவைக்காக போய் நிற்போம். கண்டிப்பாக நாளைக்கே இதை முடிச்சு கொடுத்துறேன்னுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதனால தான் நாம் என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்? சங்கீதக்காரனை போல எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி நான் என்ன செய்வேன்? கூப்பிடுவேன் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிடுவேன். எனக்காக அவர் செய்ய விரும்புகிறார். எனக்காக தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார், யாருக்காகவோ வரல. அவங்க இந்த மதம் அந்த மதம்னு எந்த மதத்துக்காகவும் வரல, எந்த ஜாதிக்காகவும் வரல, எந்த இனத்துக்காகவும் வரல, எனக்காக வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த மதத்தானா இருந்தாலும், எந்த ஜனத்தானா இருந்தாலும், எந்த இனத்தானா இருந்தாலும், எனக்காக இந்த பூமிக்கு வந்து நன்மை செய்யும்படி தன்மையை ஒப்பு கொடுத்த தேவன் நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவரே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்ட தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2 ராஜாக்கள் 5:15 வாசிக்கிறோம், பூமியிலே உமக்கு ஒப்பான தேவன் வேறே தேவன் இல்லை என்று சொல்லி அறிக்கையிடுகிறதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன செய்ய கற்றுக்கொள்ளுவேன்? அவரை யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் ரெக்கமெண்டேஷனுக்கு போற ஆளு யாரு, எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்ன ஆள் யாரு என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும். அப்பதான் நான் போய் கரெக்டான இடத்துக்கு போவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா நான் யாரையோ பார்த்து கேட்டு 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 சோர்ந்து போய் அப்புறம் வந்து ஜெபம் பண்ணுவோம், விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவோம். நடக்கவே நடக்காது. ஏன்னா முதல்ல பார்க்க வேண்டியவரை பார்க்காம யாரையோ பார்த்துட்டு வரீங்க. ஆண்டவர் பார்ப்பார், சரி நீ போயிட்டு வா, எனக்காகன்னு கேட்டல, நீ போ, எல்லாத்தையும் போய் கேளு, யார் உனக்காக செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒருத்தரும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் வந்து ஆண்டவரே ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆண்டவரே நான் இவ்வளோ கடன் பிரச்சனையில் இருக்கிறேன், ஆண்டவரே நான் இவ்வளோ போராட்டத்தில் போகிறேனேப்பா, உமக்கு காது கேட்கலையா, உமக்கு கண்ணு இல்லையான்னு கேட்போம். காரணம் என்ன? கேட்க வேண்டிய இடத்துல நாம தான் கேட்கறது இல்லை. நமக்கு தான் கண்ணு தெரில, நமக்கு தான் காது கேட்கல. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நம்ம காதுல போய் ஏறல. அவருடைய மகத்துவத்தின் வல்லமையை நம்முடைய கண்கள் காணவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான தீர்க்கதரிசி எலியா சொல்லுகிறார், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். தேவதூதர் சேனையோடு அவர் இறங்கி இருக்கிறார். மலையை சுற்றிலும் ஒரு பெரிய பிரகாசம், அக்னிமயமான தூதர்கள். தெரியல வேலைக்காரனுக்கு,
ஐயோ சீரியா தேசத்து படைத்தலைவர்கள் வந்துட்டாங்க, நம்மளை பிடிக்க போறாங்கன்னு நினைக்கிறான். இல்லை இல்லை, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது தெரிஞ்சாதான் நம்ம அங்க போவோம். இங்க இருக்கிற எல்லா மினிஸ்டர்ஸை பார்க்கிலும் நம் தேவன் பெரியவர்னு தெரியும். இங்க இருக்கிற எல்லா விதமான அதிகாரங்களுக்கும் மேலானவர் நான் ஆராதிக்கிற தேவன் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய வேலையில ஒருவேளை நமக்கு இருக்கிற எம்டிஓ ஜிஎம்ஓ நமக்கு ஃபேவர் பண்ணாம இருக்கலாம். ஆனா நம் தேவன் யார்? நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அவர் ஃபேவர் பண்ணுவார். என் மகள் என் மகன் என்னை நம்பி இருக்கிறார்கள் என்று அவர் ஃபேவர் பண்ணுவார். வேலை ஸ்தலத்துல அநேக போராட்டம் வரும்போது நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? ஐயோ இந்த எம்டி சரியில்லை, இந்த ஜிஎம் சரியில்லை, இந்த மேனேஜர் சரியில்லைன்னு சொல்லி அவங்களெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கிறோமா? எனக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷன் கொடுக்காம எனக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்களேன்னு யோசிச்சு நாம் ஒருவேளை இதை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா? தேவன் சொல்லுகிறார், பெரிய தேவனை நோக்கி பார்க்கணும். எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நமக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொன்னார்ல, அந்த சொன்னவரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்தம் அப்படி பார்த்தோம்னா தெரியும், அவரை பார்த்தவங்க முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நோக்கி பார்த்தவர்களோட முகங்கள் பிரகாசம் அடையும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப பார்க்க வேண்டிய இடத்தை நான் பார்க்க கத்துக்கிறேன். அடிக்கடி இதை சொல்லியிருக்கிறேன். ஆகாருக்கு தண்ணி தாகம். ஒரு புறத்துல கணவர் போமான்னு அனுப்பிட்டார், ஒரு துருத்தியை கொடுத்து. அந்த அம்மா நம்பி போனதெல்லாம் ஆபிரகாம் நம்மளை நல்லா பார்த்துப்பாரு, அது வயசான பாட்டி ஆயிடுச்சு, அதனால நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு, நாம தான் எஜமானின்னு நினச்சி போச்சு. ஆனால் அங்கே பார்த்தா ஆபிரகாம் போமான்ட்டார். ஒரு துருத்தியை கொடுத்து கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து போன்ட்டார், பிள்ளைகளை தூக்கி கொடுத்துட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த அம்மா வராங்க, தண்ணீர் தாகம், பிள்ளைக்கும் தாகம். உடனே இந்த அம்மா, பிள்ளை சாக்கிறதை நான் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, போய் சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. பார்க்க வேண்டிய இடத்த பார்க்கல, பக்கத்திலேயே இருக்கு துறவு. ஆண்டவர் ஒரு துறவை காண்பித்தார். ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப தூரம்லாம் ஓடலை, அது வரைக்கும் அழுதுகிட்டு இருக்காங்க, பக்கத்தில் இருக்கிறது தெரியல. அநேக வேளைகள்ல நோக்கி பார்க்க வேண்டியதை நோக்கி பார்க்க வேண்டியவரை பார்க்காததுனால்தான் இன்னும் உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் காத்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னும் காத்திருக்க காரணம் வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்க்க வேண்டிய இடத்தை பாருங்க, பார்க்க வேண்டிய ஆளை பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஹை ரெக்கமெண்டேஷன். அவர் நமக்காக ரெக்கமெண்ட் பண்ண அவர் போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதத்துல நாம் பார்க்கும்போது மனுஷர்களை நோக்கி பார்த்தவர்கள் எல்லாம் ஏமாந்து போனார்கள். மனுஷர்களை நோக்கி பார்த்து எனக்காக ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டவங்க எல்லாம் வஞ்சிக்கப்பட்டார்கள். எனக்காக இதை செய்வீங்கன்னு நம்புறன்றவங்க வஞ்சித்துட்டு போயிடுவாங்க, ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீங்க செய்வீங்கன்ற நம்பிக்கையில தாங்க இந்த அமௌண்ட்டு கொடுக்குறேன், எனக்கு இன்னும் ஒரு 6 மாசத்துல வேணும், என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், ஆனால் இப்போ அவசரம்னு கேட்குறீங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டு, ரொம்ப ஃப்ரெண்டு, நம்பி தாங்க இந்த அமௌண்ட்டை கொடுக்குறேன், திருப்பி கொடுத்துருங்க கல்யாண நேரத்தில். ஆளே எஸ்கேப் ஆயிடுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிதான் நடக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில இப்படி நடந்து ஐயோ நம்பி ஏமாந்து போனேன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப பார்க்க வேண்டிய இடத்தை பார்க்கணும், பார்க்க வேண்டிய நபரை பார்க்கணும். அது மாத்திரமல்ல, பார்க்க வேண்டிய விதத்துல பார்க்கணும். அவரை பார்க்கும்போது ஏதோ ஒரு சாதாரண இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் அப்படி பார்த்தா நமக்கு அற்புதம் நடக்காது. எனக்காக இந்த பூமியில வந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், ஒருவராய் சாபாமை உள்ளவர், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவர்னு அவரை நோக்கி பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்லி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் தெரியும் தேவனுடைய சர்வ வல்லமை, தேவனுடைய மகிமை அப்பதான் புரியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இன்றைக்கு என்ன செய்வோம்? சரியாய் பார்க்கவும் சரியாய் கேட்கவும் கற்றுக்கொள்வோம். எனக்காக செய்யுங்கன்னு கேட்க வேண்டிய இடத்துல போய் கேட்போம்.
எங்கேயும் போகாதீங்க, முழங்கால் போடுங்க. எந்த பாஸ்டருக்கும் ஃபோன் பண்ணி முதல்ல எனக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர்ன்னு சொல்லாதீங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ணுறது தேவைதான். முதல்ல நீங்களும் இயேசுவும், அப்புறம்தான் பாஸ்டர். எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் வராமல் என்றுமே காத்திடும்னு அருமையாக பாடினாங்க பக்தர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கும் தேவனுக்கும் நடுவில் எதுவும் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம்னா அவர் என்ன பண்ணுவார்னா, முதல்ல நமக்கு உதவி செய்வார், ரெண்டாவது நமக்காக வழக்காடுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் 119 154, நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். அவர் போய் வழக்காடுவார். நமக்காக பேச ஆள் இருக்காது, கூட இருக்கவங்களே நமக்கு விரோதமாக தான் பேசுவாங்க. நம்ம ஒன்று நினச்சிட்டு இருப்போம், அவங்க நமக்காக பேச போகிறாங்க. இல்லை, நல்லா பேசிட்டு உள்ளே போய் நம்ம பற்றி போட்டு கொடுக்குற ஆளே அவங்கள தான் இருப்பாங்க. வந்து நல்லா பேசுவாங்க, உனக்காக தான் பேசிட்டு வந்தேன், உனக்காக தான் பேசினேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் போட்டு கொடுத்துட்டாங்க. அது மட்டும் எதுவும் கொடுத்துடாதீங்க, அதுக்கு மட்டும் எதுவும் செஞ்சிடாதீங்க. ஆண்டவர் என்ன செய்கிறார், என் வழக்காடிகளோடு அவர் வழக்காடுகிறார். அவர் போய் என்ன செய்வார், ஒரு பெரிய லாயரை மாறிடுவார். கர்த்தருடைய பரிசுத்த எனக்காக வழக்காடுவார், என் சத்துருக்களோடு வழக்காடுவார், எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்களோடு வழக்காடுவார், சத்ருவின் வல்லமைகளோடு வழக்காடுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவுக்காக தேவன் வழக்காடினார். யோபுவை குறித்து சாத்தான் சொல்லுகிறான், நான் யோபுவை சோதிக்கவும். தேவன் சொன்னார், அவன் எப்படிப்பட்டவன், குற்றம் இல்லாதவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவுக்காக தேவன் வழக்காடினார். இந்த வழக்காடுதலினால தான் யோபு என்ன செய்ய முடிந்தது, திரும்பவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்காக வழக்காடினதுனால தான் அவர் தைரியமா ஒரு நம்பிக்கையோடு சொல்றாரு, நான் என் தேவனை காண்பேன், எனக்காக வழக்காடுகிற என் தேவனை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிற மீட்பர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் வழக்காடிகளோடு வழக்காடுகிற மீட்பர், எனக்காக யுத்தம் பண்ணுகிற மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி அறிக்கையிட்டார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற தாசனாகி யோபு என்று சொல்லி தேவன் வழக்காடினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நாம் வேதத்தில் வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், வேதத்தில் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம், பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக கட்டுகிற ஆலயம் எப்படி இருக்கும். ஏன்னா யூத ஜனங்கள் எல்லாம் ஆலயம் 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 எல்லாம் ஆலயத்தில் முழுகிட்டாங்க, தேவாலயம் தான் எல்லாம் நினச்சிட்டாங்க. அப்பதான் சொல்ல, எனக்காக கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. நம்ம எவ்வளோ பெரிய சர்ச் கட்டினாலும், எவ்வளோ பெரிய கிராஸ் வச்சாலும், எவ்வளோ பெரிய பெல் கட்டினாலும் தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இருக்குமானா இல்லை, நம்ம இருதயத்தில் தான் இருக்கும். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறியாதிருக்கிறீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம தான் தேவனுடைய ஆலயம், நாம் தேவனுடைய பிள்ளைகள், வாசிக்கப்படும் ஓலைகள், நடமாடும் நிருபங்கள் என்று வேதம் சொல்லும். அவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற உலாவுகிற தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். அப்ப இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாண்டவே, நான் எனக்குள்ளே நீர் வாசம் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன். இது வரைக்கும் நான் யார் யாரையோ நோக்கி பார்த்துட்டேன்ப்பா, யார் யாரையோ கேட்டு பார்த்துட்டேன்ப்பா, யார் யார்கிட்டயோ அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன், எதுவுமே நடக்கலை. நான் செஞ்ச இந்த தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் எங்கேயும் போக மாட்டேன், உங்கள் முன்னாடி முழங்கால் போடுறேன்ப்பா, நீங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று அறிக்கையிடுங்கள். கண்டிப்பாய் கர்த்தர் செய்வார். இதை நீங்கள் சாட்சியாக சொல்லுவீங்க, சபைகளிலும் நீங்கள் போகிற இடங்களிலும் சாட்சியாய் சொல்லுவீர்கள். எனக்காக தேவன் இப்படி செய்து முடித்தார் என்று சொல்லுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்க இந்த நேரத்தில் நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நீர் சொன்னபடி மனிதர்களை நோக்கி பார்த்த நாட்கள் முடிந்து போகட்டோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு இங்கே இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க ஓடின நாட்கள் முடிந்து போகட்டும்.
நாங்கள் உமக்காக ஓட உதவி செய்யும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லி, எனக்காக உன் பிள்ளையை கொண்டு வந்து பலியிடு. ஆண்டவரே, நான் எனக்காகன்னு கேட்குறேனே, உமக்காக நான் என்னப்பா செய்யணும்? உமக்காக என்னை நானே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு நீர் மற்றவங்களெல்லாம் பலியிட சொல்லலை, எங்களை தான் பலியிடு. நாங்கள் தான் பலி போகிறோம். வேதத்தில் வாசிக்கிற ரோமருக்கு எழுதின 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பெரியுமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகும்படி நாங்கள் கர்த்தாவே உம்முடைய பாதத்திரைகளை பலியாய் ஒப்பு கொடுக்க, ஜீவ பலிகளாய் ஒப்பு கொடுக்க உதவி செய்யப்பா. ஆண்டவரே, இன்னைக்கு ஆலயம் எங்கேயோ இல்லை, நாங்கள் தான் ஆலயம் சொல்லிட்டீங்க. எங்களுக்குள்ளே உலாவுகிற தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். அருமையான சகோதரியே, சகோதரனே, உனக்காக கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த நாளிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார் என்று விசுவாசத்தோடு துதியுங்கள். சீக்கிரத்தில் கர்த்தர் பெரிய விடுதலை கொடுப்பார். இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்ட அந்த தரிசனத்தை தேவன் நிறைவேற்றுவார். ஏற்ற காலத்தில் அது விளங்கும் என்று சொன்னது போல கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஒரு அறுவடையை கொடுப்பார், ஒரு மாறுதலை கொடுப்பார், எல்லா தேவைகளை சந்திப்பார், நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அவருடைய பாதத்திலே எப்போதும் மகிமை செலுத்துவோம். பலவீனத்தோடு இருக்கிறவர்களை தேவனை நீர் பலப்படுத்தும். போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு விடுதலையை தாரும், சமாதானத்தை தாரும். எல்லாவற்றையும் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.